திருத்த சட்டம் என்று 2015ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மாநில அரசுகள் அதற்கான விதிகளை உருவாக்கி இருக்கிறது என்கிற முறையில மலக்குழி கையால் மலம் அள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. தூய்மை பணியாளர்கள், பாதாள சாக்கடை பணியில் ஈடுபடுபவர்கள், இது போன்ற பணியாளர்களை இவர்கள் செய்யக்கூடிய பணியின் காரணமாக ஏராளமான மரணங்கள் நிகழ்வதை தடுப்பதற்காக 1993ஆம் ஆண்டு அந்த சட்டம் என்பது திருத்தப்பட்ட சிறப்பு சட்டமாக 2013ஆம் ஆண்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெஹபிலிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியா முழுவதும் துப்புரவு பணியில் ஏறக்குறைய 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுவதாக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறது. இது போன்ற மரணங்கள் நிகழும் பொழுது, இது போன்ற வன்கொடுமைகள் நிகழும் பொழுது பாதிக்கப்பட்டவர் தரப்பிலோ அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஆதரவாக ஒரு பொதுநல வழக்கு என்பது வழக்காடும் பொழுது, அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அங்கே ஒன்றிய அரசின் தரப்பிலிருந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக தமிழக அரசும் ஒன்றிய அரசும் மத்திய பல்கலைக்கழகங்களிலும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் துப்புரவு பொறியியல் துறை என்ற தனியாக புதிதாக ஒரு துறையை உருவாக்க வேண்டும், அதை பாடத்திட்டத்தில் கட்டாயமான ஒரு பாடத்திட்டமாக சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த பாடத்திட்டத்தை வைப்பதன் மூலமாக குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, பழங்குடிய சமூகத்தை சேர்ந்த சாதியினர் மட்டும்தான் பாதாள சாக்கடை பணிகள் செய்வது, செப்டிக் டேங்க் போன்ற அபாயகரமான விஷவாயு தாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவது என்கிற நிலைமைக்கு ஒரு மாறுதல் உண்டாக்க முடியும். இவர்களுக்கு இதனாலேயே, இந்த பணி செய்யக்கூடிய காரணத்தினாலேயே இவர்களை சமுதாயத்தில் இழிவாக ஏளனமாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தினுடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இது எல்லோருக்குமான ஒரு கல்வி பாடத்திட்டமாக இருக்கும் பொழுது, மாணவர்கள் விரும்பி இது போன்ற ஒரு பாடத்திட்டத்தை தேர்வு செய்து படிக்கும் பொழுது, இது சமுதாயத்தில் எல்லா துறையும் போல இது ஒரு சகலமான அதற்கு இணையான ஒரு பாடப்பிரிவாக இது பின்னால் ஒரு துறையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அதன் மூலமாக இந்த அடித்தட்டு தொழிலாளிகளுடைய இழிவு நிலையை மாற்றுவது மட்டுமல்ல, குறிப்பாக விஷவாயு மரணங்களால் ஏற்படக்கூடிய மரணங்களை தடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இதை உடனடியாக எந்த ஒரு காரணமும் சொல்லாமல், இதை புறக்கணிக்காமல் உடனடியாக இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு உடனடியாக இந்த செயல் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாலசுப்ரமணியன், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி.